இப்போ நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்க போறோம். அதுல எக்ஸாக்டா நேர்மாறல் மட்டும் பார்க்க போறோம். இது சயின்ஸ், அது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணும் இந்த நேர்மாறல் எதிர்மாறல்னு. அதனால இதை பத்தி நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். இப்போ ஒரு பாக்கெட்ல சாக்லேட் இருக்கு, 200 சாக்லேட் இருக்கு, அதோட விலை 2000 ரூபாய். 48 சாக்லேட்டோட விலை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ 200 சாக்லேட்டோட விலை 2000 ரூபாயா இருந்தா 20 சாக்லேட்டோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப ரெண்டிலுமே ஒவ்வொரு சைபர் இருக்கு. அந்த சைபரை அடிச்சுட்டா நம்மளுக்கு 20 சாக்லேட்டோட விலை கிடைச்சிடும். அப்ப 20 சாக்லேட்டோட விலை 2000ல ஒரு சைபர் போச்சுன்னா 200. அப்ப 20 சாக்லேட்டோட விலை 200 இருந்தால் 40 சாக்லேட்டோட விலை அதை அப்படியே டபுளா போட்டுக்கிறோம். டபுளா போட்டா 40 சாக்லேட்டோட விலை 400 ரூபாய் அப்படின்னு வந்துடும். ஆல்ரெடி நம்ம 20 சாக்லேட்டோட விலை 200 ரூபாய் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம 2 சாக்லேட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு ஈஸியா பார்க்கலாம். 2 சாக்லேட்டோட விலை 20 ரூபாய் அப்படின்ட்டு. அப்போ அந்த 200 ரூபாய் 400 ரூபாயில இன்னொரு 20 ரூபாய் சேர்க்க போறோம், 420 ரூபாய். அப்போ நம்ம 42 சாக்லேட்டோட விலை என்ன அப்படின்னா 420 ரூபாய். இதுதான் ஆன்சர், இதுதான் நேர்மாறல். இந்த கான்செப்ட்ல தான் நம்ம பர்சன்டேஜ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி எல்லாமே வந்து இந்த வட்டி கணக்குகள், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் சம்ஸ் எல்லாமே இதுல தான் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.